ஆசரிப்பு கூடாரத்திலே in the tabernacle பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இடம் இருக்கிறது. there are three places: outer court, holy place, and the most holy place. பிரகாரத்திலே என்னென்ன பொருட்கள் இருந்தது என்பதை குறித்து நாம் படித்தோம். We just learned as to what were the materials found in the outer court. பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு மேஜை இருக்கிறது. In the holy place there is a table. அது மேலே 12 அப்பங்கள் இருக்கிறது. And upon the table there are 12 breads. அந்த மேஜைக்கு அளவுகள் கொடுக்கப்பட்டது. Dimensions are given for the table. அது 4 கால்கள் இருக்க வேண்டும். It should have 4 legs. அது மேல் 12 அப்பங்கள் இருக்க வேண்டும். 12 loaves of bread should be placed upon it. தூபவர்க்கம் போட வேண்டும். Incense should be placed upon it. இப்படி பலவிதமான பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. Many kinds of laws were according to that. பிரியமானவர்களே, மேஜை என்று சொன்னால் தேவ சித்தத்தை காட்டுகிறது. Beloved, table shows God's will. வேறு விதத்தில் சொல்ல போனால் பந்தி விசாரிப்பு ஊழியத்தை காட்டுகிறது. Speaking it in another way, it shows inquiring the welfare. நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்று ஒப்பு கொடுத்து பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். After repentance, baptism, and after submitting ourselves, after receiving the Holy Spirit, we should do the will of God. மேஜை என்று சொன்னால் தேவ சித்தத்தை காட்டுகிறது. Table shows God's will. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது பிதாவுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்து முடித்தார். When Jesus was on this earth, Jesus fulfilled the perfect will of the Father. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்லை என்று சொன்னார். If it be thy will, Father, let this cup pass away from me, but let thy will be done. பிதா அவரை நொறுக்க சித்தமானார். Father was willing to break him down. இன்றைக்கு அநேகர் சுய சித்தம் செய்கிறார்கள். Today many are doing self will. பிசாசு சித்தம் செய்கிறார்கள். Doing devil's will. மனுஷ சித்தம் They செய்கிறார்கள். are doing human will. ஆனால் நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். But we should perform the perfect will of God. தேவ சித்தம் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்வார். If we do not do the perfect will of God, the Lord will say, "Oh workers of iniquity, depart from me." பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். Beloved, we should fulfill the perfect will of God. அடுத்தபடியாக இந்த படத்திலே ஒரு குத்து விளக்கு பார்க்கிறோம். Secondly, we find in that picture a candlestick. குத்து விளக்கு என்று சொன்னால் ஆவிக்குரிய வரங்களை காட்டுகிறது. Candlestick shows spiritual gifts. அந்த குத்து விளக்குக்கு ஒரு நடு தண்டு இருக்கிறது. There is a central stem for that candlestick. அதுக்கு ஒரு பாதம் இருக்கிறது. And there is a base for that. ரெண்டு பக்கமும் சேர்ந்து 6 கிளைகள் இருக்கிறது. 6 branches are there for the candlestick. அந்த பாதம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. Base of the candlestick shows Lord Jesus Christ. நடு தண்டு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை காட்டுகிறது. The central stem of the candlestick shows apostles and prophets. ரெண்டு பக்கம் கிளைகள் விசுவாசிகளை காட்டுகிறது. Branches on that candlestick reveals the believers. மொத்தமாக பார்க்கும்போது குத்து விளக்கு என்று சொன்னால் ஆவிக்குரிய வரங்களை காட்டுகிறது. The whole candlestick reveals the spiritual gifts. நாம் ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்று ஜீவிக்க வேண்டும். We should receive spiritual gifts and live for the Lord. தேவன் எதற்காக வரங்களை கொடுக்கிறார்? Why does the Lord give spiritual gifts? எதற்காக வரங்களை தேவன் கொடுக்கிறார்? Why does the Lord give spiritual gifts? நாம் ஸ்திரப்படும்படியாக, That we should be perfected. நாம் அலங்கரிக்கப்படும்படியாக, That we should be adorned. நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக, That we should be prepared for the coming of the Lord. நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக That we might be edified. தேவன் வரங்களை கொடுக்கிறார். God gives his gifts. இன்றைக்கு அநேக வரங்களை பெற்று தவறாக யூஸ் பண்றார். Many are receiving spiritual gifts these days, but they are misusing it. அந்த வரங்களை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் யோசிக்கிறார். That's why the Lord hesitates to give his gifts. பழைய ஏற்பாட்டில் எலிசாக்கு எலியாக்கு வரங்களை கொடுத்தார். In the Old Testament, God gave his gifts to Elijah and Elisha. எலியா அக்கினி இறக்கினார். Elijah brought down fire from heaven. எலிசா 42 பிள்ளைகளை சபித்தார். Elisha cursed the children. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரங்களை கொடுக்க யோசிக்கிறார். But in the New Testament, God hates to give gifts. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். That's why the word of God says, God according to his will, he distributes his gifts to his people. தேவன் இன்றைக்கும் வரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். Even today the Lord is distributing his gifts. அந்த ஆவியினாலே அந்த 9 வரங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். By that same spirit the Lord gives 9 gifts of the spirit. இன்றைக்கு அநேக வரங்களை புதுப்பித்திருக்கிறார்கள். And many have received the spiritual gifts this day. ஆதி அப்போஸ்தல காலத்திலே வரங்கள் கிரியை செய்து கொண்டிருந்தன. In the Old Testament, in the first century period, apostles period, many gifts were in operation. ஒரு புதிய ஆத்மா உள்ள வந்தானா மோங்கப்புற விழுந்துருவான். When a new soul will enter into the church, he will fall prostrate. சபையில தீர்க்கதரிசனம் சொல்லும்போது
புதிய ஆத்மா வந்த உடனே முகப்புற விழுந்து மெய்யாகவே தேவன் இவர்களுக்குள்ள இருக்கிறார் என்று அறிக்கையிடுவானாம். When they would prophesy in the church, and when a new soul will enter into the church, when he hears a prophecy, he will fall prostrate saying, surely the Lord is here. குத்துவிளக்கு வரங்களை காட்டுகிறது. Candlestick shows spiritual gifts. அடுத்தபடியாக ஒரு தூபபீடத்தை பார்க்கிறோம். Then we see an incense altar. அந்த தூபபீடம் ஒரு உயரமாக காணப்பட்டது. An incense altar is tall in stature. தூபபீடம் என்று சொன்னால் ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. Incense shows a spiritual life. அப்படியே ஜெபிக்கிற மனுஷனை தேவன் உயர்த்துவார். The Lord will exalt a man of prayer. தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். The Lord lifted up Daniel. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் ஜெப ஜீவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். Therefore, beloved, prayer life should be found in us. வேதம் சொல்ற எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. We should offer prayer and supplication for every man on this earth. நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். We should continue praying. இயேசு சொன்னா எப்பவும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, pray always, pray without fainting, pray always in the presence of God and stand steadfast in prayer. ஜெபத்துக்கு மிஞ்சினது இந்த பூமியில ஒன்றும் உலகத்துல There is ஒன்றும் கிடையாது. nothing which could exceed this prayer life in this world. அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Many saints of God, they have received blessings through prayer. உலகத்துல எந்த வேலையிலும் செய்யலாம், ஆனா ஜெபிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். It's a very difficult job or task to carry out prayer other than the other jobs. ஜெபத்துக்கு உட்கார்ந்தாதான் கொட்டாய் வரும். Some people, they will yawn when they sit down for prayer. தூக்கம் வரும். They will sleep. மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபம் பண்ணா ஒரு சின்ன ஒரு பரிசுத்தம் ஒரு மாறுதல் நமக்குள்ள உண்டாகும். If we pray for hours together and days together, a small amount of holiness will come into us. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் விசேஷமான இடம் பரலோகத்துல வச்சிருக்கிறார். Only for those who pray, the Lord has reserved for them a special place in heaven. ஒரு அம்மா நல்லா ஊழியம் செய்வாங்களா? A woman would do a good ministry. ஒரு நாள் அவர்கள் ஒரு தரிசனம் பார்த்தாங்க. One day she saw a vision. பரலோகத்திலே தான் இருக்கிற மாதிரி தரிசனம் பார்த்தாங்க. She saw that she was in heaven. பரலோகத்துல இன்னொரு இடம் அழகா மணவாட்டிக்காக அழகா இருக்குதான். There was another place for reserved for the bridegroom in heaven. ஆண்டவருக்கு அவங்க ஆண்டவர்ட்ட கேட்டாங்க, ஆண்டவரே பரலோகத்துல இன்னொரு இடம் அழகா இருக்குது, அது யாருக்கு ஆண்டவரே? Then she asked the Lord, there is another place in heaven which is very beautiful in heaven. ஆண்டவர் சொன்னாரா, உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிக்கு தான் அந்த அழகான இடம். The Lord said, it is for the servant who works in your house. இந்த மாதிரி சொன்னாங்க, ஆண்டவரே உமக்காக நான் டாக்ஸ் ஊழியம் செய்யறேன். She said, Lord, for you I am doing this tax ministry. ஆத்துமாக்களை கொண்டு வரேன். I am winning souls for you. தசமாம் கொடுக்கிறேன். I am giving tithes. காணிக்கை கொடுக்கிறேன். I am giving offerings. உமக்காக எவ்வளவு நான் செய்யறேன், எனக்கு இல்லாம ஏன் என் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி கொடுக்குறீங்க? I have done so many things for you, but instead of me, why should you reserve the place for my servant? ஆண்டவர் சொன்னாரா, எனக்காக நீ எல்லாம் செய்யற சரிதான். The Lord said, you have done everything for me, it's true. ஆனால் உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி என்ன செய்யறா? But the servant in your house, what did she do? பாத்திரம் கழுவும் போது While she washes the vessel, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை சுத்தமாக்குறது போல even as I clean this vessel, Lord, என் இதயத்தை சுத்தமாக்குப்பா. cleanse my heart, Lord. வீடு பெருக்கும் போது ஆண்டவரே வீட்டை சுத்தமாக்குறது போல என் ஆவி ஆத்துமா சரீரத்தை While சுத்தமாக்குப்பா. sweeping this house, she would say, Lord, even as I sweep and make this house clean, Lord, cleanse my Holy Spirit. அவள் போகும்போதும் வரும்போதும் கண்ணீரோடு ஜெபித்துக் And கொண்டிருக்கிறார். as she would go up and down, she would pray with tears. அவளுக்கு தான் அந்த விசேஷமான இடம். She only has the special place. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் பிரியமானவர்களே விசேஷமான இடம் ஆண்டவர். Only for those who pray, they will have a special place in heaven. ஏசு சொன்னார் பேதுருட்ட, சோதனைக்குட்படாதபடி ஒரு மணி நேரமாவது விழித்து ஜெபம் பண்ணக்கூடாது. Jesus told Peter that why should he not keep awake lest he enter into temptation and அவன் pray. தூங்கிட்டார். But he slept. மறுபடியும் தட்டி எழுப்பி சொன்னாரு, ஜெபம் Secondly, he பண்ணு. woke him up and he slept again. மறுபடியும் தூங்கிட்டார். Again he slept. மூன்றாவது ஆண்டவர் சொன்னாரு, நீ தூங்கி இளைப்பாரு. Third time the Lord said, take rest now. அவனுக்கு தூக்கம் வரல. He couldn't sleep. கண்ணை திறந்து பார்த்தா While he opened his எல்லாம் eyes, ஈட்டி எடுத்துன்னு வராங்க, everybody was bringing எரிபொண்ணு sticks. எடுத்துன்னு வராங்க. They are bringing fire. அவனுக்கு தூக்கம் வருமா? Can he sleep now? உடனே அவன் சோதனைக்குட்பட்டான். Immediately he entered into temptation. மல்குஸ் அவரோட காதை வெட்டினார். He cut down the ears of Malchus. அவன் ஜெபிக்காதபடினால் அவனுக்கு சோதனை வந்துச்சு. Because he didn't pray, temptation came. ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். But Jesus prayed. அவன் காதை எடுத்து ஒட்டினார். The Lord took his ears and struck him. ஜெபிக்காத ஏன் மனுஷர்களை வெட்டுவார்கள். Those who do not pray, they will murder other people. வார்த்தையினால வெட்டுவார்கள். They will murder other people with words. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெபித்தபடினால அவர் ஒட்டினார். But because Jesus prayed, he plastered the ears. உங்களுக்கு வெற்ற ஒளி வேணுமா? ஒற்ற Do ஒளி you வேணுமா? want a ministry of cutting others, or do you want a ministry of plastering others? இந்த தூபபீடத்துக்கும் ஆண்டவர் சில விதமான பிரமாணங்களை கொடுத்திருந்தார். In அளவு this incense altar, the Lord gave certain laws. அடுத்தபடியாக இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் பார்க்கிறோம். Then in the most holy place we find,
மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு பெட்டி இருக்கிறது. There is an ark inside the most holy place. அது பேர் தான் உடன்படிக்கை பெட்டி. That is called the ark of the covenant. பெட்டி விசுவாசிகளை காட்டுகிறது. The ark shows the believers. மூடி இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. And the covering, the lid shows the Lord Jesus Christ. அதுக்கு மேலே உள்ள கேருபீன்கள் ஊழியக்காரருக்கு அடையாளமா இருக்கிறது. And the cherubims which are upon that ark shows the servants of God. அந்த கேருபீன்கள் மத்தியிலிருந்து தான் ஆண்டவர் ஜனங்களோடு பேசுவார். And amidst that cherubims the Lord would speak. பிரியமானவர்களே, இந்த பெட்டிக்கு வேதத்திலே பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. Different kinds of names are given for this ark in the word of God. சாட்சியின் பெட்டி என்று இருக்குது. Ark of the testimony. அப்ப விசுவாசிக சாட்சியா இருக்கணும். Therefore the believers should be a real testimony to others. ஆண்டவர் ஆபிரகாம் குறித்து சாட்சி கொடுத்தார். The Lord gave a witness about Abraham. யோபு குறித்து சாட்சி கொடுத்தார். He gave a testimony about Job. தாவீது குறித்து சாட்சி கொடுத்தார். He gave a testimony about David. இப்படியாக சாட்சியின் பெட்டின்னு சொன்னா நாம் சாட்சியா ஜீவிக்க Ark வேண்டும். of the testimony means we should live as a testimony for others. இன்னொரு இடத்துல பரிசுத்த பெட்டி என்று இருக்கு. Another place it is read as ark of the holy place. நாம் பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டும். We should live a holy life. இன்னொரு இடத்துல தேவனுடைய பெட்டி என்று இருக்குது. Another place it is written ark of God. அப்படியானால் தேவனுடைய பெட்டி என்று சொன்னால் தேவனுடைய காரியங்கள் அவனுக்குள்ள இருக்க வேண்டும். Ark of God means the things of God should be in him. பிசாசு பெட்டியா இருந்தா பிசாசுக்கு சரக்குலாம் உள்ள இருக்கும். If it is an ark of the devil, all the stuff of the devil shall be found in him. தேவனுடைய பெட்டினா தேவனுடைய தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். Ark of God means all the divine nature of God should be found in us. இது ஆண்டவருடைய பெட்டி என்று இருக்கிறது. It is written ark of God. இந்த பெட்டிக்கு பல பெயர்கள் இருக்கிறது. There are many names according to this. பொதுவாக உடன்படிக்கை பெட்டி என்று இருக்கிறது. Normally we say it as an ark of the covenant. எதை காட்டுகிறது? What does it show? நாம் தேவனோடு செய்கிறதான உடன்படிக்கையை காட்டுகிறது. It shows the covenant that we make with the Lord. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் சரீரங்களோடு கண்களோடு தேவனோடு உடன்படிக்கை The Old செய்தார்கள். Testament saints made a covenant with the Lord with their body and with their eyes. யோபு சொல்றார், கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைவாறு இருப்பது எப்படி? Job says, after having made a covenant with mine eyes, how can I look upon a maid? பரிசுத்தவான்கள் சரீரங்களோடு கூட உடன்படிக்கை செய்தார்கள். Saints made a covenant with their body with the Lord. அவளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வார்? And to them the Lord would say, பலிகளினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்வார். gather unto me the saints who have made a covenant with a sacrifice unto me. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக அந்த ஆசாரிப்பு கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மேல ஒரு மேகம் எழும்புகிறது. Next we find a cloud which covers the most holy place. இதுதான் செக்கன்னா மகிமையின் மேகம். That is called the Shekinah glory. எக்காலம் ஊதப்படும் போது when the trumpet would be blown, ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தப்படுவார்கள். people will prepare themselves. இரண்டாவது எக்காலம் ஊதும் போது, secondly when the trumpet is blown, இந்த மேகம் எழும்பப்படும். the cloud will rise up. அப்போது எக்காலம் ஊதப்படும். Again the trumpet will be blown. அப்ப எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் இந்த கூடாரத்தை அவிழ்த்துக் கொண்டு பிரயாணம் புறப்படுவார்கள். Then the people will dismantle their tents and they will start their journey. இந்த மேகம் எதை காட்டுகிறது? What does this cloud show? இயேசு கிறிஸ்து மேகங்களோடு கூட வரப்போகிறார். Jesus is going to descend with his clouds. யாரெல்லாம் உடன்படிக்கை பண்றாங்களோ அவங்க எல்லாம் எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். To take away those people who make a covenant with him by a sacrifice, the Lord Jesus is going to return. இன்னும் நாசரி கூடாரத்திலே अनेक விஷயங்கள் இருக்கிறது. There are many other things found in this tabernacle. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. No time to explain all these things. இந்த நியாயப்பிரமாண காலத்திலே ஒரு பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். In this law period, a saint is caught up. அவர்தான் எலியா. He is called Elijah. அவர் அப்படியே அக்கினினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். He was caught up with a fire. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். The Lord took him up. அடுத்தபடியாக ரெண்டு பெரிய ஒரு ஆலயத்தை பார்க்கிறோம். And next we find two big temples. இதுதான் சாலமோன் மண்டபம். One is Solomon's temple. மற்றொன்று செருபாபுடைய மண்டபம். Another one is temple of Zerubbabel. சாலமோன் ஆண்டவருக்காக பெரிய ஆலயத்தை கட்டினான். Solomon built a big temple for the Lord. ஆனால் ஜீவியத்தை கட்டாம போயிட்டான். But he did not build up his life. செருபாபேல் ஆலயத்தை கட்டினான். Zerubbabel also built up a temple. கர்த்தர் அவன் தூக்கு நூலை பார்த்து சந்தோஷப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. The Lord rejoiced at looking at his plummet. ஏன் சந்தோஷப்பட்டாரு? Why did the Lord look அவன் at தூக்கு joy? நூலை சரியா பிடிச்சி பார்த்தான். He took hold of the plummet in the proper straight way and he built the temple. அதே போல நம்முடைய ஜீவியத்தை வசனத்துக்கு ஒத்ததாக நாம் வைத்து நம் ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். Likewise, we should look